ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் சாதா ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஏற்கனவே வந்து கட்டிங் வீடியோ போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ என்னென்னா 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணி அதில் அந்த இடத்துல நாச் போட்டிருக்கோம். அதை வந்து பாருங்கள், நாச் போட்டிருக்கோமா. இப்போது அந்த 1.5 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சை வந்து மடிச்சடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் முழுமையாக நீங்கள் கற்றுக்கலாம். நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை எனக்கு ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும், அதில் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு டிப்ஸாகவும், இதில் வந்து முழு வீடியோவும் வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ அந்த 1/2 இன்ச்சை வந்து மடிச்சடிச்சுக்கலாம், ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த 1 இன்ச் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாச் போட்ட இடம், அதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதை ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. சரிசமமாக வச்சு ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டிச் போட்டுட்டு அது அடுத்த பக்கம் வந்து நாச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக நீட்டாக வந்துடும். சரிசமமாக அந்த 1 இன்ச்சை மடிச்சடிச்சிடலாம். நம்மளால் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போது 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதில் நடு சென்டரில் நம்ம டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த டாட் எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ மடித்தாச்சு. இப்போ எப்படி அந்த எந்த இடத்துல அந்த டாட் பிடிக்கலான்னு பார்க்கலாம். 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம் பார்த்திங்களா. அப்போ வந்து அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு நம்ம அந்த டாட் பிடிப்போம். அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3/4 இன்ச் இருக்குங்களா. இந்த 3/4 இன்ச்சை தான் நம்ம இப்போ தையல் ஸ்டிச்சு பேக் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதோட கட்டிங் வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில். அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்டிச்சிங் வீடியோவை. அப்போ தான் நல்லா புரியும் உங்களுக்கு. நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். உள் சைடு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல ஸ்டிச் கொடுத்துடலாம். நம்ம 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம். இப்போது 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அதிகமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டிச் கொடுக்க மாட்டேன், நான் டபுள் ஸ்டிச் கொடுப்பேன். இப்போ மறுபடியும் நான் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக இருக்கு நம்ம ஒழிஞ்சு அந்த இடத்துல அந்த டாட் பிடிச்சிருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம அந்த ஸ்டிச் வரணும். அதை எப்படி இப்போ ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துல நான் எடுக்கிற மாதிரி 2 துணியை ஒன்றா பிடிச்சிட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக நேராக வைக்காமல் கிளாத்தை வந்து கிராஸாக வச்சுக்கோங்க. இப்படி நான் கிராஸாக வச்சேன் அப்படின்னா நம்ம ஸ்டிச் வந்து நேராக விழுகும். அப்போ அந்த ஷார்ப்பாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல துணி தூக்கிட்டு இருக்காது. நான் இப்படி தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், அந்த இடத்துல துணி தூக்கிட்டு இருக்காமல் கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் தட்டு முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு என்னென்னா 3 டாட் வரும். இது 3 டாட் ப்ளவுஸுங்கிறதுனால இது 3 டாட் வரும். இந்த கிளாத்தே வந்து நான் பிரிண்டட் ப்ளவுஸு கிளாத்தாக இருக்கவும் நமக்கு உள்ளே வெளியே கரெக்டாக தெரியுது. நீங்கள் சாதா ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உள்ளங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி புக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட அளவை வந்து என்ன பண்ணால் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி புக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர் டாட்டு மார்க் பண்ணலாம். அதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸில் இந்த சென்டர் டாட் வந்து எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அளவு ப்ளவுஸில் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 2 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க, ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 இன்ச்சை வந்து சைடு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச்சும் 2 இன்ச்சும் அதை வந்து சேர்த்து 2.25 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 சைடு ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வெஸ்ட் டாட் போயிடலாம்.
வெஸ்ட்டு டாட் வந்து எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கட்டிங்லேயே அதை மார்க் பண்ணிடுவோம். இருந்தாலும் இதில் ஸ்டிச்சிங்கில் வந்து மறுபடியும் அதை எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். அது வெஸ்ட்டு டாட் வந்து டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு இருக்குன்னா எனக்கு 1 இன்ச் இருக்குது. அதை 2ஆக மடித்தோம்னா 2 இன்ச்சு. அப்போ அந்த 2 இன்ச்சை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த வெஸ்ட்டு டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்போது ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துட்டு அந்த டாட்டோட வேல்யூவையும் நோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2.25 ப்ளஸ் 1/4 இன்ச்சு 3 இன்ச் இருக்குது. அப்போ அந்த 3 இன்ச்சை வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு அந்த டாட் பிடிக்கிறதுக்காக 2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டேன். அதோட லென்த் வந்து எனக்கு 3 இன்ச் வருது. அப்போ அந்த 3 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த 2க்கு நடு சென்டர் எங்கேன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த கிளாத்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதோட எந்த அளவுக்கு பிடிக்கணுங்கிறது வந்து 2 இன்ச்சு. அதோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சு. இப்போது சென்டர் டாட்டுக்கும் வெஸ்ட்டு டாட்டுக்கும் இடையில வந்து ஆம்ஹோல் டாட் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டுக்கும் நடு சென்டர்லேருந்து சென்டர் டாட் பிடிக்கணும். நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அதிலேருந்து சென்டர் டாட் பிடிக்கணும். நீங்கள் வந்து நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு பிடிச்சோம் அப்படின்னா 1/2 இன்ச்சாக கிடைக்கும் நமக்கு. நான் 1/4 இன்ச்சு பிடிக்கிறேன். இதை வந்து கிராஸாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து சிங்கிள் ஸ்டிச் கொடுக்க மாட்டேன், டபுள் ஸ்டிச் தான் கொடுப்பேன். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போது வெஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணதை 2ஆக மடிச்சுக்கலாம். இப்படி 2ஆக மடிச்சுட்டு அந்த டாட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு வந்து பஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது, கர்வ் மாதிரி தான் பஸ்ட்டு வருது. அப்போ அந்த ஸ்டிச்சை வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணாமல் ஒரு கர்வ் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதை மறுபடியும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நேராக ஸ்டிச் பண்ணாமல் ஒரு கர்வ் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்மளோட பஸ்ட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கர்வ் மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் நான். இதுலேயும் நான் டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர் டாட்டுக்கும் வெஸ்ட்டு டாட்டுக்கும் சென்டரில் வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கிளாத் வந்து முன்ன பின்ன இல்லாமல் நேராக சரிசமமாக இருக்கிற மாதிரி மடித்து ஸ்டிச் கொடுத்துக்கணும். சரிசமமாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக கர்வ் மாதிரி ஆம்ஹோல் கிடைக்கும். ஒரு முன்ன பின்ன இருக்கிற மாதிரி ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா கர்வ் மாதிரி கிடைக்காது. ஒரு ஷேப்பில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் நான் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்பொழுதுமே டபுள் ஸ்டிச் தான். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், எப்படி கப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே எடுத்து போட்டதுலேயே கப்பு எப்படி சேஃபாக நிற்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் நோட் பண்ணிக்கிட்டு 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு நாச்சு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். புரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து மறுபடியும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ போதும் உங்களை டைலர் ஆக்கிறதுக்கு. உங்களோட ப்ளவுஸை ஈஸியாகவும் சுலபமாகவும் தைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மெரினா ஃபேஷன் டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ண பார்க்குறேன். இப்போ சென்டர் டாட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 2 டாட்டையும் ஒன்றா பிடிச்சி நம்ம சென்டர் எடுத்து சரிசமாக வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுட்டு இந்த பீஸையும் 2ஆக ஒன்றா வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், அப்படியே தான் நான் போடுறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போது பட்டி ரெடி பண்ணிடலாம்.
பாருங்கள், உள் சைடை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். உள் சைடாக மாற்றிக்கிறேன். இந்த கிளாத்தையும் 2ஆக மடித்து உள் சைடாக மாற்றிக்கிறேன். இப்போது இந்த பட்டி பீஸ்க்கு வந்து லைனிங் கொடுக்கணும். அப்போது லைனிங் கொடுக்கல அப்படின்னா அது மெலிசான துணி தானே. லைனிங் கொடுக்கலன்னா நம்ம கப்புக்கு கீழே நல்லா ஸ்டிஃபாக நிற்காது. அதனால் வந்து அதுக்கு லைனிங் கொடுத்துக்கணும். லைனிங் வந்து ஒரு துணி கொடுத்தாலும் சரி தான், 2 துணி கொடுத்தாலும் சரி தான். மொத்தமாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 கிளாத், ஒரு சைடு மட்டும் 3 கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ 3 கிளாத் இருக்குது. இதை வந்து ஒன்றா வச்சு ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நேராக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பட்டி வந்து ஸ்டிச் பண்ண ஈஸி தான், அதே மாதிரி கட் பண்ணுறது ஈஸி தான். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இதாக இருக்குன்னு என்னோடய கட்டிங் வீடியோ பாருங்கள். இந்த இடத்துல வந்து பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். நான் சைடு ஜாயிண்டிங் அப்படிங்கிறதுக்காக நான் 2ஐயும் வந்து கிராஸாக வெட்டிக்கிறேன். ஷார்ப்பான பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா கிராஸாக இருக்க பக்கம் சைடு ஜாயிண்டிங் வந்து கரெக்டாக ஒன்றா இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா ஒரே பக்கமாகவே நமக்கு பட்டி அமைஞ்சிரும். இந்த இடத்துல தான் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். இப்போ 1/4 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எந்த சைடு வந்து பிசுறு நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பிசுறு எந்த சைடு வருதோ அந்த சைடு வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கிளாத் வந்து மடிஞ்சு கொடுக்கும், நீட்டாகவும் இருக்கும். நமக்கு ஒரு 2ஆக மடிக்கும்போது கிளாத்தை வந்து 2ஆக மடிக்கும்போது ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இப்போது நான் எந்த இடத்துல ஸ்டிச் போட்டனோ அந்த இடத்த வச்சுட்டு 2ஆக மடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் பேசுகிறது புரியல அப்படின்னா மியூட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ மட்டுமே பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து லாங் வீடியோன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்னோடய கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவுமே போதும். உங்களோட ப்ளவுஸை நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நான் உங்களை வந்து இந்த 2 வீடியோவிலும் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இப்போ சைடு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பட்டி பீஸையும் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எந்த சைடு பிசுறு வருதோ அந்த சைடு ஸ்டிச் கொடுங்க. பிசுறுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா அந்த 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அது எந்த பக்கம் போயிருக்குன்னு பார்த்துட்டு அது மேலேயே படிமான தையல் போடுங்க. அந்த ஸ்டிச்சை பேஸாக வச்சு 2ஆக மடிச்சுக்கோங்க. நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே தான் என்னோடய சேனல்லையும் எதையுமே மறைக்காமல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போ 2 பட்டி பீஸையும் ஒன்றா வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷார்ப்பான பக்கமும் ஒன்றா இருக்கணும். சைடு ஜாயிண்டிங்காக நான் கிராஸாக கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதுவும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள் பட்டி. இப்போது இந்த பட்டியை வந்து ஃப்ரண்ட்டு பீஸோடு வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட்டு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பீஸ் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், பட்டி பீஸ் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது அதே ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் தைச்சிருக்கோன்னு அர்த்தம். 3 டாட்டையும் பட்டி பீஸையும் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரண்ட்டு பீஸும் பட்டி பீஸும் சேர்ந்தது வந்து ஒரு சைடு மட்டுமே வந்துடும். இது நிறைய டைம் என்னோடய ஸ்டூடெண்ட்டை இது ஆகிருக்கு, கன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. அதனால தான் திரும்ப இந்த இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பட்டியையும் ஃப்ரண்ட்டு பீஸையும் ஜாயின் பண்ணோன்னே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ஃப்ரண்ட்டு பீஸையும் நான் வைக்கிற மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. ஷார்ப்பான பக்கத்தை இப்படி கிராஸாக வச்சுட்டு எந்த இடத்துல 2 கிளாத்தும் ஒன்றா இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஸ்டிச் கொடுங்க 1/4 இன்ச்சு.
நான் ஸ்டிச்சிங்க்காக 1/4 இன்ச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு டெய்லராக இருக்கீங்கன்னா அவங்க ஒரு இதில் பழகியிருப்பாங்க. பிகினராக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை 1/4 இன்ச்சுங்கிறது. ஒரு டெய்லராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங்க்காக விடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கிளாத்தையும் வந்து ஒன்றா செக் பண்ணிக்கணும். ஒரே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைடும் வந்து ஒரே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி எடுத்துகிட்டு இதை மட்டும் செக் பண்ணால் பத்தாது. நம்ம பேக் தட்டையும் 2ம் ஒன்றா இருக்கான்னு வச்சு பார்த்து செக் பண்ணணும். இப்போ பேக் தட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போது செக் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக இருக்குது. இப்போ ஈவனாக இல்லை அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிறத லைட்டாக ஒரு 1/4 இன்ச் வருது அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டி பீஸையும் ஃப்ரண்ட்டையும் எதில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிவிட்டு 2 சைடு படிமான தையல் போட்டுட்டு அளவு ப்ளவுஸில் எந்த சைடு வந்து வி வந்திருக்கு, எந்த சைடு வந்து கொக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த சைடு வி வந்திருக்கு. அப்போ வந்து 2 இன்ச்சு கிளாத் 2ஆக மடித்து 2 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ வந்து வி போட போகிறோம் அப்படின்னா வி வந்து மேல் சைடு தான் நம்ம ஹூக் மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கீழே வச்சு நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ கீழே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஒரு 1/4 இன்ச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வி போடுற கிளாத்தை வந்து ஃபுல்லாக வெளியே நான் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு பட்டி பீஸில் ஸ்டிச்சு விழுகாமல் அந்த கிளாத்தில் மட்டும் வீக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தில் மட்டும் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போது அதை உள்டாவாக அப்படியே திருப்பிட்டு அந்த ஷார்ப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நீடியில் எடுத்து நான் அந்த இடத்துல அந்த ஷார்ப்னஸ் எடுத்து விடுறேன். இப்படி கரெக்டாக எடுத்து விட்டிங்கன்னா நீட்டாக ஷார்ப்பான பக்கம் நமக்கு கிடச்சிடும். இப்போ வி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கரெக்டாக நீட்டாக வச்சுக்கிட்டு இப்போ வி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ளவுஸில் வந்து எத்தனை ஹூக்கு மாட்டுறதுக்கு நம்ம செட் பண்ணிடலாம். நான் எப்பொழுதுமே வந்து 5 தான் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணி 5 ஹூக் வச்சுருவேன். நீங்கள் 5 வச்சாலும் சரி, 4 வச்சாலும் சரி, 6 வச்சாலும் சரி, எப்படி வேணுமாலும் வச்சுக்கலாம். அதோட டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம மார்க் பண்ணி வி போட்டுக்கலாம். நான் போடுற மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து வி போடுறோம் அப்படின்னா ஒரு லைனில் வந்து 3 ஸ்டிச் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹூக்கை மாட்டும்போது அது பிரிஞ்சு வராது. அந்த ஸ்டிச்சை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். இந்த இடத்துல வி போடாமல் நம்ம ரெடிமேடு ஹூக் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதையும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இன்விசிபிளாக அப்படியே ப்ளவுஸ்லேயே எப்படி ஹூக் வைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். இல்லை அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்விசிபிள் ஹூக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஹூக் போட்டு முடித்தாச்சு. ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே முடித்து ஹூக்கை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுறதுக்காக கிளாத் விடணும். இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, கரெக்டாக வந்துச்சா வி? இப்போ ஹூக் பட்டி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஹூக் வந்து உள் சைடு தான் வரும். அப்போ வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி கீழே கொண்டு போய்க்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து நான் 1.25 இன்ச் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணால் 2.5 இன்ச் வர மாதிரி 1/4 இன்ச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போ அப்படியே அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு அதை மடித்து விட்டு உள் பக்கமாக திருப்பி ஸ்டிச் போட்டுருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போட்டுட்டு ஊசியை கீழே நிறுத்திட்டு ஸ்ட்ரைட் தையல் போட்டுருங்க. அந்த கிளாத்தையும் நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போது வீப் பட்டியும் குக்கி பட்டியும் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து பேக் தட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ ஹூக் பட்டியும் வீப் பட்டியும் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் தட்டில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஃபினிஷான பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சிங்க்காக நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக விட்டுருக்கேன். அப்போ அதை வந்து அதுலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். முடிக்கும்போது டர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போடணும், எண்டுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போடணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக. இப்போ பாருங்கள், எந்த சைடு பேக்கில் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் போகணும். இப்போ வந்து கை பீஸ் எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அடிச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து 1.25 இன்ச்சு விட்டுருக்கோம். அப்போ நான் 1/4 இன்ச்சு மடித்து அடிச்சுட்டு மீதி இருக்கிறது எக்ஸஸாக இருக்கிறது 1 இன்ச்சாக இருக்கும், அதையும் வந்து நான் மடித்து அடிச்சிடுவேன். நம்ம அடுத்த ஸ்டிச் இந்த நாச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி ஸ்டிச் போடணும். இந்த 1 இன்ச்சு இருக்குது பார்த்திங்களா, அதில் 3/4 இன்ச்சில் தான் வந்து ஸ்டிச் போடணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து எம்மிங் பண்ணுவோம். அதுக்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளியே ஸ்டிச் போட்டிங்கன்னா எம்மிங் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த பக்கம் நாச் போட்டிருக்க இடத்துல நம்ம பிடிச்சிக்கிட்டு அந்த 1/4 இன்ச்சு ஸ்டிச் கொடுத்துட்டே வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குன்னு லென்த்தியாக இருக்குன்னு யாருமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டிச் போட்டே வந்துடுங்க. இன்னொரு பக்கத்தை பிடிச்சி அப்படியே ஸ்டிச் பண்ணால் நம்ம கரெக்டாக ஈவனாக வந்துடும். அந்த நாச் போட்டதை பிடிச்சோம் அப்படின்னாவே கரெக்டாக வந்துடும். இப்போ ஃபினிஷான பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒன்றா வச்சுக்கோங்க. அது 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு நடு சென்டரை வந்து நாச் போட்டுக்கோங்க. நடு சென்டரை பிடிச்சி நான் பண்ணுற மாதிரி நாச் போட்டுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த கைக்குழி எடுக்கிறது ஒரு பக்கமாக அமைஞ்சிரும். நம்ம வந்து கரெக்டாக வச்சா தான் கைக்குழி வந்து சரிசமமாக வரும். இல்லை அப்படின்னா வேறு மாதிரி ஒரே பக்க கையாகவே வந்துடும். அதுக்காக நான் ஃபினிஷ் பண்ண பக்கம் ஒட்டியிருக்கிற மாதிரியும், இல்லை உள்பக்கம் ஒட்டியிருக்கிற மாதிரி வச்சு நான் நாச் போட்டுக்குவேன். இப்போது சென்டரில் வந்து அந்த நாச் போட்டதை வச்சு ஸ்லீவில் நாச் போட்டோம் பார்த்திங்களா, அதை வந்து சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே மூவ் பண்ணி சரி பார்த்து எந்த இடத்துலேருந்து ஸ்டிச் கொடுக்குமோ அதை நடு சென்டரில் இருந்து நான் கண்டுபிடிப்பேன். நாச்சு ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்த சரிசமமாக வச்சுட்டு இப்போ வந்து அப்படியே ஸ்டிச் கொடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச் தள்ளி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. பொறுமையாகவும் கிளாத்தை வந்து இழுக்காமலும் அதோட போக்குலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்லீவை இழுக்கக்கூடாது, இழுத்தா வந்து கரெக்டாக அமையாது நமக்கு கை.
சென்டர் நாச்சும் கரெக்டாக ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். எந்த பக்கம் ஸ்டிச் வருது, எந்த சைடு பேக் சைடோ அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் ஷோல்டர் கிளாத்தை வந்து பேக் சைடு தள்ளிடுங்க. கிளாத்தை வந்து இழுக்காமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னு ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண வேண்டாம். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்டிச் கொடுக்கும்போது கையை நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த ஸ்டிச்சிங்லேயே வச்சுட்டு வரும்போது அதே ஸ்டிச்சிங்லேயே வந்துடும் நமக்கு. ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இது கர்வாக நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதனால் நமக்கு வளைச்சி நெளிச்சு தான் தையல் வரும். அதனால் நான் விரலை வந்து நேராக வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஷோல்டரை வந்து பேக் சைடு எக்ஸ்ட்ரா கிளாத்தை பேக் சைடு தள்ளிட்டு அதே மாதிரி நடு சென்டர் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஸ்டிச் போட்டே வந்துடுங்க. உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சு சொல்லியிருக்கேன். பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு தையலை ஸ்டிச்சிங்கை வந்து பொறுமையாக போட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் கொடுக்கும்போது கூட நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம். பிரச்சனை வராது. ப்ளவுஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் செக் பண்ணிக்கோங்க. சுருக்கம் அடிச்சிருக்கா இல்லை நேராக ஸ்டிச் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் தட்டை எடுத்துக்கோங்க. பேக் தட்டை எடுத்துகிட்டு 2ஆக மடிச்சுட்டு அதில் வந்து எந்த இடத்துல ஸ்டிச் வரும் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸே 2ஆக பிடிச்சிக்கிட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வருது, நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி பேக் சைடு மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் மட்டும் மார்க் பண்ணால் பத்தாது, 2 சைடுமே நம்ம மார்க் பண்ணிக்கணும். 2 சைடும் சைடு ஜாயின் பண்ணால் அதனால் 2 சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து எந்த சைடு ஹூக் இருக்குது, எந்த சைடு வி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட இடத்துல அது மார்க் பண்ணோம். நான் வி பட்டி மார்க் பண்ணுறேன். வி பட்டியும் கொக்கி சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அடுத்து வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணோம். வி இப்போ மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து இதோட தான் நல்லா அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து ஸ்லீவு எந்த இடத்துல மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ 2 ஸ்லீவையுமே ஒன்றா வச்சுக்கலாம். பட்டி பீஸுங்கிறப்ப தான் வி பீஸ் இருக்குது, கொக்கி பீஸ் இருக்குது, அதனால் தனித்தனியாக மார்க் பண்ணுறோம். ஸ்லீவில் வந்து 4 கிளாத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாம். 4 மார்க் பண்ணோம் ஸ்லீவில். எடுத்துட்டு இப்போ மார்க் பண்ணதை வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவையும் இடுப்புலையும் மார்க் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து ஸ்லீவும் பாடியும் ஜாயின் பண்ணுற இடத்துல நாச் போட்டிருக்கோம்.
சைடை கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த நாச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு ஸ்டிச்சு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கலாம். பேக் சைடு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். மார்க் பண்ணதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி 3 ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். நீங்கள் 4 ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே 3 ஸ்டிச் தான் போடுவாங்க. நான் மட்டும்தான் வந்து 4 ஸ்டிச் போட்டுட்ருந்தேன். இது ஏன் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது டைட்டாக தைச்சிருவோமோ லூஸாக தைச்சிருவோமோ அப்படிங்கிறதுக்காக, டைட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து என்னோடது வந்து தனித்துவமே அந்த 4 ஸ்டிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு சைடு ஸ்டிச்சு. இப்போ ஒரு ப்ளவுஸு அளவு ப்ளவுஸை எடுக்கிறேன் அப்படின்னா 4 ஸ்டிச் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது என்னோடய ப்ளவுஸு, என்னோடய அளவு ப்ளவுஸு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் அதை வந்து என்னோடய லேபிளாகவே மாற்றிருச்சுன்னு. அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்லேயும் நான் 4 ஸ்டிச் தான் போடுறேன். 4 ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் இன்னொரு சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஈஸியாக புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம், எப்படி வந்து 3 டாட் ப்ளவுஸு மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம், 4 டாட்டு, சிங்கிள் டாட்டு, இது மாதிரி வெரைட்டியான டாட்ஸு, டாட் மேனிப்புலேஷன் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். என்னோடய வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க டவுட்டு, ஃப்ரண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது மறுபடியும் சொல்லுங்கள், கட் பண்ணுறது மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, அதை மறுபடியும் பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியிற மாதிரி தான் கட்டிங் போட்டிருக்கோம், பாருங்கள். இப்போது சைடு 2 சைடுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னென்னா நெக்கை தான் நம்ம அடுத்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணல, கட் பண்ணுறேன். நீங்களும் ஒரு 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா 1.25 இன்ச் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1 இன்ச் எடுத்தாலும் ஓகே தான். நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டையும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு பீஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். அப்படியே திருப்பி போடுறேன் பாருங்கள், எப்படி எடுத்தேன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம பைப்பிங்க்கும் வந்து நம்ம கிளாத்தை ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி ப்ளவுஸில் ரோப்பும் இந்த மெத்தட்லேயே தான் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். தேவையான அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 1 இன்ச்சுக்கு மேலே தேவைப்படும். அப்போ வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு ப்ளவுஸோட எந்த பக்கம் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கோ அந்த பக்கம் வந்து வச்சுக்கலாம். வச்சு ஒரு 1/4 இன்ச்சு சுற்றிலும் தையல் போட்டு வந்துடலாம். அந்த கர்வாக வரும்போதில் என்ன பண்ணணுன்னா, நம்ம அந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்கு கரெக்டாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி வரும். நல்லா நெக்கை ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி ஸ்டிச் பண்ணுங்கள். நம்மளோட நெக் ஃபினிஷிங் தான் ஒரு ப்ளவுஸுக்கான அழகாக நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்கோட ஃபினிஷிங்கை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்க ப்ளவுஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டபுள் ஸ்டிச் எப்படி இருக்குது, அந்த எம்மிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாவே நமக்கு அது தெரிஞ்சிடும். அப்போ வந்து நெக்குக்கு தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் கவனம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ அந்த கர்வ்லாம் வருது அப்படின்னா அந்த கிராஸ் பீஸ்க்கு வந்து லைட்டாக லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இழுக்காமல் கிராஸ் பீஸை வந்து இழுக்காமலும் நெக்கை வந்து இழுக்காமலும் பொறுமையாக நெக்கை ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் இன்ச் பை இன்ச் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. எந்த இடத்துல வந்து ஷோல்டர் ஜாயிண்டிங் வந்து பேக் சைடில் தான் போயிருக்கும் மேக்ஸிமம் பார்த்து செக் பண்ணோம்னா அதே மாதிரி பேக் சைடே எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. கழுத்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கங்கே நாச் போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி விடுற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள். அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கும் பார்த்திங்களா, அது வர லைட்டாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தை கட் பண்ணிட வேண்டாம். பிகினராக இருக்கீங்கன்னா பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். பிகினர் மட்டும் இல்லை, ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்களுமே வந்து கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். சரி, கட் பண்ணுங்கள். இப்போ கர்வாக இருக்கிறதுனால நம்ம இப்படி கிராஸ் பீஸ் கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கிறோம். இதே வந்து நெக்கு ஸ்ட்ரைட்டாக வர நெக்குக்கு எதுக்குமே வந்து இது மாதிரி பண்ண வேண்டாம். கார்னர் இருக்கிற இடத்துல மட்டும் இதே மாதிரி கட் பண்ணி விட்டால் போதும். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து உள்ளே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு தேவையோ ஒரு 1/4 இன்ச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோமா, அப்போது அந்தளவுக்கு மடிக்கிறதுக்கு தான் கிளாத்தும் மடித்து கொடுக்கும். நீட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கழுத்தை இழுக்க வேண்டாம். அதோட ஃப்ளோலேயே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. கையை எப்படி உள்ளே வச்சு எடுக்கிறேன் பாருங்கள், ஸ்டிச் பண்ண கொடுக்குறேன் பாருங்கள் மிஷினுக்கு. அந்தளவுக்கு பொறுமையாக கையை பாருங்கள், என்னோடய கையை பொறுமையாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பொறுமையாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி உள்ளே பிசுறு இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு டெய்லர் ஆகிறதுக்கு எல்லா டூல்ஸ் இருந்தால் தான் டெய்லர் ஆகணுங்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு கத்திரி, அளவு ப்ளவுஸு மிஷின் இருந்தாவே போதும். அதுக்கேற்ற த்ரெட் இருந்தால் போதும், நம்ம ஒரு டெய்லர் ஆகிடலாம். இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள், உங்களோட ப்ளவுஸை நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்படி மடிச்சுட்டு டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சே வந்து அந்த சேஃப் கொடுக்கறதுக்காக எட்ஜிலேயே நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் தள்ளி இந்த இடத்துல லென்த்தியாக போகிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த 1/4 இன்ச்சு அடுத்து இன்னொரு ஸ்டிச் கொடுப்போம் பார்த்தீங்களா, டபுள் ஸ்டிச்சு, அப்போ கூட வேகமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அந்த வீடியோவில் வந்து பேசுகிறது வந்து கம்மியாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஸ்டிச்சிங் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து யூஸ்ஃபுல்லாகிக்கோங்க. நம்ம இப்போ 2வது ஸ்டிச்சு கொடுக்குறோம். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி அப்படியே ஸ்டிச் கொடுத்துட்டே வந்துடுங்க. இந்த இடத்துல பாஸ் பண்ணி கூட வீடியோ போகிற மாதிரி இருந்தால் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஆனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவை வந்து பாருங்கள். தேங்க்யூ.